ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் எம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பாப்கார்ன் இது போல் கேஎஃப்சியில் தான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. வீட்லேயே எப்படி சுலபமான முறையில் செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப கம்மியான செலவில் ரொம்ப சுலபமான முறையிலையும் இந்த சிக்கன் பாப்கார்ன் வீட்டில் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பாப்கார்ன் செய்கிறதுக்காக இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன், போன்லெஸ் சிக்கன் இது போல் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த சிக்கன் பாப்கார்ன் செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு எலும்பு இல்லாத சிக்கனாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 50 ml அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முட்டையை இது போல் உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த ஈரப்பதத்துலேயே இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா நம்ம சேர்த்துருக்க தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது இல்லாமல் முட்டை இதெல்லாம் இருக்கிற ஈரப்பதத்துலேயே இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுடணும். தண்ணி எதுவும் சேர்க்காம இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுடலாம். எந்த அளவுக்கு நல்ல சிக்கன் ஊறுதோ, நல்ல ஜூஸியாகவும் உள்ள மேலே கிறிஸ்பியாகவும் நமக்கு இந்த சிக்கன் ரெடி ஆகும். நல்லா ஒரு 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இது போல் சிக்கன் பீஸ் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம மைதாவில் இது போல் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ண இந்த சிக்கன் பீஸை திரும்பவும் தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு திரும்பியும் இந்த மைதாவில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே பொரிச்சுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகி வரணும். ஆவி பறக்க சூடாகி வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் சிக்கனை நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டவ்வில் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக நல்லா செவக்க விட்டு எடுக்கணும். இதில் இருக்கிற மேலே இருக்கிற இந்த மைதா மாவுலாம் கலர் மாறி இந்த சிக்கன் நல்லா வெந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். இதை நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே பொறுமையாக செவக்க விட்டு எடுத்தோன்னா நல்ல டேஸ்டியான கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன் நமக்கு ரெடி. எவ்வளோ சுலபமான முறையில் வீட்டிலே நம்ம இந்த சிக்கன் பாப்கார்ன் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இது போல் சிக்கன் பாப்கார்ன் வேணும்னா நீங்கள் கடைக்கெல்லாம் போகாமல் வீட்டிலேயே சுலபமான முறையில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சுலபமான ரெசிபி தான். கம்மியான செலவுலேயே நமக்கு இந்த சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. 1/2 கிலோ சிக்கன் 150 ரூபா தான். இதில் இருக்கிற நம்ம மசாலா பொருள் சேர்க்குறதுக்கு ஒரு 50 ரூபா ஆனாலும் 200 ரூபா தான் ஆகுமே. ஆனால் நம்ம கடையில் வாங்கினோன்னா 400 500 இல்லாமல் நம்ம வாங்க முடியாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.